வானதிய யாராலும் திருத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சோழன் வந்துட்டு பாண்டி கூட எப்ப பார்த்தாலும் வானதி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எப்படியாவது அவங்கள நல்லபடியா சேர்த்து வைப்போம். அடிக்கடி சண்டை போடாம நிம்மதியா இருக்கட்டும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதிய கூப்பிட்டுட்டு கார்ல போறாரு. அப்ப என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டிய பத்தி எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வானதி பண்றாங்க. அதாவது பாண்டி கூட எப்படிலாம் என்னெல்லாம் சொல்லி சண்டை போட்டாங்களோ அதத்தான் சொல்றாங்க. சோழன் கிட்டயும். ஃபோன் போட்டுட்டே இருக்கணும், அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், என்னைய பத்தி மட்டும் தான் நினைக்கணும், வீட்ட பத்தி நினைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு இவள திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்த ஸ்பீட்ல கூட்டிட்டு வந்தாரோ, அத விட டபுள் மடங்கு ஸ்பீட்ல கொண்டு போய் மறுபடியும் மெக்கானிக் ஷாப்லயே இறக்கி விட்டுறாரு. அப்போ பாண்டிகிட்ட "ரொம்ப கஷ்டம்டா இவள. நம்ம எப்படித்தான் நீ கட்டிட்டு சமாளிக்க போறியோ எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ப்ரோ திருப்பி இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல உங்க லவ்வு இப்படி சண்டை போட்டே தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னமாவது பண்ணுங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல இனிமே நான் வரவே மாட்டேன். உங்களுக்கு நல்லது செய்யணும், சண்டை போடாம இவங்க 2 பேரையும் இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது இப்ப இந்த ஜென்மத்தில நடக்காது போல இருக்கு. எப்படியாவது அடிச்சு மல்லு கட்டிட்டு சாவுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து நம்ம சோழன் வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வானதி வந்துட்டு, "என்ன உங்க அண்ணன்கிட்ட இப்ப நான் அட்வைஸ் பண்ணேன்னு கேட்டேனா? இல்ல நீ போய் உங்க அண்ணன்கிட்ட சொல்லி வானதி என்கூட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் புலம்பிட்டு இருந்தியோ?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாண்டி கூட இந்த வானதி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல. அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். இந்த வானதி மட்டும் பாண்டி கல்யாணம் பண்ணாம இருந்தா அந்த குடும்பம் மொத்தமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்து முடிய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்லவன் கிட்ட இப்ப யாருமே வீட்ல வந்து பேசுறதே கிடையாது. எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ண தான் செய்றாங்க. அ சேரன் அண்ணனும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ நிலா வந்து பல்லவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி தேத்துறது, ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள பாண்டிங் மாதிரி சூப்பரா இருக்குது. பல்லவன் தான் வந்து நிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க. "காயத்ரிக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல காயத்ரி கிட்ட நான் பேசவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. "யோசிக்காம நீங்க பண்ண விஷயம் எங்க வந்து நிக்குது தெரியுமா? இப்ப அவங்க அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ நிலா வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பல்லவன் கேட்டுட்டு, "ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அண்ணி. நான் அந்த மாரி யோசிச்சிருக்கவே கூடாது. ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா இப்போ இந்த அளவுக்கு வந்து நிக்கும்னு நான் எதிர்கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அஸ் யூசுவல் வழக்கம் போல அழுதுட்டே இருக்கிறாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க யாருமே பெருசா எதுவும் பல்லவன் கிட்ட பேசல. அப்போ மறுநாள் வந்து பல்லவன் காலேஜ் கிளம்பி போறாங்க. "இன்னைக்காவது காலேஜுக்கு ஒழுங்கா போறியா? இல்லன்னா மறுபடியும் அப்படிதான் ஊர் சுத்த போறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்லண்ணே நான் ஒழுங்கா காலேஜுக்கு போயிருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "உன் பின்னாடியே வந்து நாங்க என்ன பார்க்கவா முடியும்? உன்னைய நம்புனோம். ஆனா இப்ப எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ஏண்ணே மாத்தி மாத்தி அவன இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் இனிமே பல்லவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஏதோ விவரம் தெரியாம பண்ணிட்டான். இப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு இந்த விளைவுகள் என்ன வரும் அப்படின்னு தெரியாம அவன் இப்படி பண்ணிட்டான். விடுங்க இனிமே எதுவும் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாம காயத்ரி இப்ப திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க போல இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோ இப்ப அந்த பொண்ணோட பெத்தவங்களுக்கும் மனசு கஷ்டமா தானே இருக்கும். படிக்க அனுப்பி வச்சா இப்படியா பண்றது? அந்த பொண்ணும் காலேஜுக்கு போகாம இப்படி இவன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் வீட்ல திட்டிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடியே வந்து சோழன் வாராரு. இத பார்த்துட்டு பல்லவன் வந்து, "எதுக்கு என் பின்னாடியே வரேன்னு? அதெல்லாம் நான் எங்கேயுமே போமாட்டேன். காலேஜுக்கு தான் போவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா பண்றது? உன்னையெல்லாம் நம்ப முடியல. நீ ஏதாவது ரூம் எடுத்து தங்கிட்ட அப்படின்னா, அதுக்கும் நம்ம தானே அவமானப்படணும். திருப்பியெல்லாம் உன்னைய ஸ்டேஷன்லேருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு தெம்பு இல்லப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நான் பத்திரமா தான் போயிட்டு வருவேன். இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னைய நம்புங்க. இல்லன்னா நான் காலேஜுக்கு போகலையே. நான் வீட்லயே இருக்கிறேனே" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்குடா? பரீட்சை வருது. ஒழுங்கா போயி பரீட்சை எழுதுறத பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறாங்க. பல்லவன் வந்து இத நெனச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் திரும்பவும் நம்ம பழைய மாதிரி பேச முடியாதா? பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாதா? அப்படி சொல்லி நெனைக்கிறாங்க. ஒரு பக்கம் காயத்ரி கூட பேசினது, காயத்ரிக்கு இந்த இவ்வளோ பெரிய அவமானம் நம்மளால தான் வந்திருக்குது. காயத்ரி கூட வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னா. ஆனா நான் தான் வந்து எத பத்தியும் யோசிக்காம கூட்டிட்டு போயிட்டேன். இப்ப அவளோட லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவளோட படிப்பையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனே! எல்லாமே நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க.
வீட்ல இருக்கிறவங்களும் என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. சோழன கூட தான் நிலா அண்ணியோட ரூமுக்கு போனாங்க. அப்போ கூட அவங்க எல்லாருமே நம்ம சோழன் வெறுத்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, நம்ம இப்படி பண்ணத வந்து வீட்ல யாருமே மன்னிக்கல. ஒரு வேள நான் தப்பு பண்ணலங்கிறத இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணவும் முடியாது. என் மேல இனிமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கையும் வராது. இப்படியே நம்ம திருப்பி வீட்டுக்கு போனா நமக்கு அசிங்கம் தான். வீட்ல பேசாம எத்தன நாளைக்கு தான் நம்மளும் அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது? நம்ம பண்ணது தப்பு தான். அதுக்காக மன்னிக்க கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அம்மாவும் இல்ல. இப்படி இவங்களும் நம்மள வந்து கைவிட்டாங்க. ஒருவேள இவங்க கூட பிறக்கல அப்படின்றதுனால தான் என்னைய இப்படிலாம் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பல்லவனோட அம்மாவ பார்க்குறாங்க. பல்லவனோட அம்மாவ பார்த்ததுமேனு, "இது என்ன அம்மா மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா பின்னாடியே போறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பல்லவன பார்த்ததுமே வந்து பல்லவனோட அம்மா வந்து நின்னுடுறாங்க. "என்னப்பா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நின்னுட்டு பேசுறாங்க. "எதுக்கும்மா என்னைய விட்டுட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பல்லவனோட அம்மா இருந்துட்டு, "நான் அந்த வீட்ல இருந்தா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தோணுச்சுடா. அந்த மாரி என்னைய மிரட்டுனாங்க. அதனால தான் நான் அங்க இருந்து வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். அந்த வீட்ல நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்ல என்னை யாருமே மதிக்கிறதே இல்லம்மா. இப்ப கூட நான் என் வீட்ல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க." அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து அந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான அ ஒரு வேலைய வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ, அதுக்கு தான் இது ஸ்டார்ட்டிங்கு. "அப்புறம் இங்க எங்கம்மா தங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இங்க தானம்மா இருக்கீங்க. அப்புறம் ஏம்மா நீங்க வரல? எதுக்காகம்மா நீங்க இப்படி பண்றீங்க? இதுதான் உங்க வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பல்லவா, இதுதான் என் வீடு. இங்க தான் நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கும்மா என்னைய பார்க்க வர மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான் வரும்போது நீ பார்த்தே இல்லப்பா, எவ்வளோ சண்டைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல உங்க சோழனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல நிலா, அவங்களுக்கும் நடேசன் கூட சேர்ந்துக்கிட்டு உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு, அந்த பொண்ணும் என்னைய வீட்ல இருக்க விடாம எல்லா வேலையும் பார்க்க வச்சுச்சு. என்னால அங்க நிம்மதியா இருக்கவும் முடியல. சரி உனக்காக நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். சரி அந்த பொண்ணு நல்ல விதமா பேசி தான் நம்மள கூப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது சொத்து பத்து இருக்குதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குதுப்பா. அதனால தான்ப்பா நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேல வந்து பழிய தூக்கி போடுறாங்க. உடனே பல்லவனுக்கு வந்து கோவம் வருது. என்னைய அ எங்க அம்மாவ கூட்டிட்டு வர்ற மாரி கூட்டிட்டு வந்து, அண்ணி அந்த வீட்ல நல்ல பேர் வாங்கிட்டு, பிறகு யாருக்குமே தெரியாம, நிலா அண்ணியே வீட்ட விட்டு வெளியில விரட்டிட்டாங்களா எங்க அம்மாவ. இத நம்பவே முடியலையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "இத நம்பவே முடியலையேம்மா! நிலா அண்ணி அப்படி பண்ணது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மாவ நம்ப மாட்ட, நேத்து வந்த இவங்கள நம்புவியா? அது சரிதான். நானும் உன்னைய சின்ன வயசுல விட்டுட்டு போனவ தானே! நானும் நேத்து வந்தவ தானே! அதனால தான் உனக்கு அப்படி அவங்க மேல உனக்கு சந்தேகம் வர மாட்டேக்கி. அம்மா மேல நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உன்னைய தேடி கண்டுபிடிச்சு இங்க என்கிட்ட கூட்டிட்டு வந்ததே அவங்க தானம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா பல்லவா, அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அத நான் இங்கேருந்து போகும்போது உங்களோட அ ஆமா பல்லவனோட சோழனோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களோட நகை இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேனா, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு தாம்மா என்னைய விசாரிக்கிறதுக்கு தான்ப்பா என்னைய கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சிருந்துருக்காங்க வீட்ல. அப்பதான் நான் என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நிலா அந்த பொண்ணே என்னைய அடிச்சு விரட்டிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதுக்கும்மா அவங்களோட நகை நீங்க வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லப்பா. உங்க அப்பாவுக்கு நான் வந்து பிடிக்காத ஒய்ஃப் தான். இருந்தாலும் அவங்களோட நகையெல்லாம் நான் எதுவுமே தொட்டது கூட கிடையாது. சோழன் உங்க சேரன் அண்ணனோட அம்மா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்களோட நகையெல்லாம் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலா அது விசாரிக்கிறதுக்கு தான்ப்பா என்னைய கூப்பிட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ உங்க அப்பா கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் அந்த மாரி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நிலா மேலேயே பழி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா நீங்க எங்க போறீங்க? நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.